எவ்வளோ பணம் போடுறோம் ஃபேக்டர் ஏ, அது என்ன ரிட்டர்ன் வர்ற மாதிரி போடுறோம் ஃபேக்டர் பி, எவ்வளோ நாளைக்கு போடுறோம் ஃபேக்டர் சி, டி வந்து ரீஇன்வெஸ்ட்மெண்ட் ஆப்ஷனுக்கு போயிட்டோம். ஏபிசிடி ஆஃப் மேக்கிங் அ க்ரோர் இதுதான் ஃபார்முலா. எல்லாரும் ப்ரொடியூசர். பணவீக்கத்தை விட வேகமாக ஓடக்கூடிய ஆள் மேலே தான் நம்ம பெட்டு கட்டணும் இன்வெஸ்ட்மெண்ட்ல. இப்போ பேங்க் வட்டி பணவீக்கத்தை விட கொஞ்சம் தான் முந்துது, வரி போனால் அதுவும் போச்சு. அப்போ நமக்கு மியூச்சுவல் ஃபண்ட்ஸ்ல ஈக்விட்டி எல்லா சமயமும் சரியாக வருமா? கரெக்ட். முதலே கூட காணாமல் போயிடும். எப்போ விற்று வெளியேறினா டிசிஷன் எடுத்தால் தான். பேப்பரில் பார்க்குற ப்ராஃபிட்டும் ப்ராஃபிட் இல்லை, பேப்பரில் பார்க்குற லாஸும் லாஸ் கிடையாது. அது ரெண்டுமே நம்ம டிசிஷன் எடுத்தால் தான். அப்பப்போ ஒரு மியூச்சுவல் ஃபண்ட் விளம்பரம் கூட நல்லாயிருக்கும். நீ ஒரு லிஃப்ட்டில் ஏறுறப்பா, நீ போக வேண்டியது 5வது மாடி, லிஃப்ட் 0 மாடிக்கு போனால் நீ இறங்கிடுவியா? நான் இறங்க மாட்டேன். ஏன்? லிஃப்ட் திருப்பி மேலே போவோங்க. பங்குச்சந்தையும் அப்படி தான். இறங்கணும், நம்ம 0ல் இறங்கக்கூடாது, 0 ஃப்ளோரில் நம்ம வண்டியிலேருந்து திருப்பி அது 5வது மாடிக்கு போகும். யாரோ கீழே அமுக்கியிருக்காங்க, போயிருக்கு. அதுபோல் ஏதோ காரணத்துக்காக பங்குச்சந்தை இறங்குது, திருப்பி ஏறிடும். இப்போ இதெல்லாம் எனக்கு பொறுத்திருக்க காலம் இல்லை. ஏன்? எனக்கு வயசாயிடுச்சு. ஐயா, வயசாயிடுச்சா பணவீக்கெல்லாம் கொல்லப்படாதீங்க. உங்கள் சேமிப்புக்கு நீங்கள் பேசாமல் பேங்க் வட்டிக்கு போஸ்ட் ஆஃபீஸ் போயிருங்க. நம்ம பேசுகிறது வந்து இளைஞர்களுக்கு லெஸ் தேன் 45 அவங்களுக்கு டைம் இருக்குது. இன்னும் நீங்கள் விட்டு வச்சிடலாம் அந்த பணத்தை, நீங்கள் பொறுத்திருக்கலாம். லிஃப்ட் மேலே போகிறதுக்கு நீங்கள் காத்திருக்கலாம். மார்க்கெட் நல்லா வரும். அப்போது நீங்கள் வந்து ஸ்டாக் மார்க்கெட்டில் போட்டிங்கன்னா ஆவரேஜாக ஒரு வருஷம் மைனஸ் கொடுக்கும், ஒரு வருஷம் ப்ளஸ் கொடுக்கும், ஒரு வருஷம் டபுள் ப்ளஸ் ட்ரிபிள் ப்ளஸ் கொடுக்கும். நீங்கள் அப்போ கூட எக்ஸிட் ஆகி திருப்பி வந்து டெட் ஃபண்டுக்கு வந்து திருப்பி மேலே வரலாம், மாற்றிக்க. இதெல்லாம் வந்து அந்த டீட்டெயில்ஸ் நிறைய நம்ம புக்கில் சொல்லியிருக்கோம், நிறைய வீடியோஸ் இருக்குது. அப்போது நீங்கள் ஒரு 12% ஆவரேஜுங்கிறது எல்லாரும் ஒத்துக்கிறாங்க. இது வரைக்கும் இருக்க பாஸ்ட் ரெக்கார்டை பார்த்தா 12% மினிமம் ரிட்டர்ன் கொடுக்கும். அப்போ 6% நமக்கு பணவீக்கம் போனால் கூட நிகரமாக நமக்கு இன்னொரு 6% அளவுக்கு நமக்கு கிடைக்கும். பணவீக்கத்தை தாண்டி, அதாவது கொஞ்சம் போடுறது, மார்க்கெட் இறங்கணும்னு நிறுத்திடுறது, அப்புறம் கொஞ்சத்தை எடுத்து யூனிட்ஸ் எடுத்து விற்று சைக்கிள் வாங்குறது, மோட்டார் சைக்கிள். அது எந்த இல்லை. நல்ல ஃபண்ட் ஹவுஸை செலக்ட் பண்ணிட்டேன், நல்ல பெர்ஃபார்மிங் ஒரு மிட் கேப் ஃபண்டை நான் செலக்ட் பண்ணிட்டேன். நான் போட்டுட்டேன், திரும்பியே பார்க்கல. வயசாகுது, தாடி நிறைக்குது, டை அடிக்கிறேன், நான் வந்து எனக்கு பிபி வருது, சுகர் வருது. இதெல்லாம் 25 வருஷத்தில் நடக்குது. நம்ம 3 வேலை பண்ணுறோம். ஒன்று, தொடர்ந்து முதல் போட்டுக்கிட்டே இருக்கோம். 2வது, போடுற முதல்ல நல்லா விளையிற இடத்துல போட்டுருக்கோம். 3வது, அந்த போடுற முதலுக்கு வர்ற வருமானத்தை நம்ம தொடவே கிடையாது. ஆக இந்த ஏபிசி எவ்வளோ பணம் போடுறோம் ஏ ஃபேக்டர் ஏ, அது என்ன ரிட்டர்ன் வர்ற மாதிரி போடுறோம் ஃபேக்டர் பி, எவ்வளோ நாளைக்கு போடுறோம் ஃபேக்டர் சி, டி வந்து ரீஇன்வெஸ்ட்மெண்ட் ஆப்ஷனுக்கு போயிட்டோம். ஏபிசிடி ஆஃப் மேக்கிங் அ க்ரோர் இதுதான் ஃபார்முலா. ஏபிசிடி. எல்லாரும் கோடீஸ்வரர். ஒழுங்கு, அதை தொடாத ஒரு பழக்கம். நல்ல இதில் 25 வருஷம் 30 வருஷங்கிறோம். 20வது வருஷத்தில் மார்க்கெட் ரொம்ப பீக் ஆகி நிஃப்டி 1.5 லட்சம் போயிடுது, 1 லட்சம் போயிடுது. ஐயா, எனக்கு பயமாக இருக்குது, இதுவே என்னால் தாங்க முடியல, தலைக்கு மேலே 10 பணம் ஏற்றிருக்கீங்க, விழுந்தா எல்லாம் போச்சு, எடுத்துக்கோ, டெட் ஃபண்டுக்கு மாற்றிக்க. மார்க்கெட் விழுந்தா திருப்பி ஈக்விட்டிக்கு வா, இல்லை இதோட ஹாப்பியாக போ.